எல்லாத்துக்கும் தகவல் போட்டிருக்கோம், வரட்டும். நேற்று இரவு எப்படி நல்லா தூங்குனீங்களா? ம். தூங்கணுங்க ஐயா. ம். தூங்கணும். தூக்கம் நல்லா வருது, அந்த அடப்பெல்லாம் நீங்கிறது, சுவாசம் நல்லா வருது. பாதிக்கு பாதி சரியாயிடுச்சுங்க. ம். எல்லாம் எழுதி வைங்க, முறையா எழுதி வைக்கணும். ஏன்னா சரி. எழுதிடணும். அந்த குறிப்பில் எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா? இருக்குறேங்க. ஆமா, எழுதிட்டு எப்ப கேட்டாலும் எழுதியிருக்குன்னு பார்த்து சொல்லணும். எழுதலேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. எப்ப கேட்டாலும் எழுதிடணும். அது சரிங்க. அந்த ஏன்னா அதுக்கு ஒரு நிமிஷம், என்ன ஒரு நிமிஷம் இது ஏற்கனவே நீங்க 32 நாளைக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையிலிருந்து அது எத்தனையோ 50 பிரச்சனை கூட எழுதி வச்சுக்கலாம், 50 சிக்கல் கூட இன்னும் கூட சேர்த்து எழுதி வச்சுக்கலாம். அது தனி. அது தின அனுபவங்கிறது தனி. என்ன பண்றீங்க, என்ன சாப்பிடுறீங்க, எத்தனை மணி நேரம் இடைவெளி விட்டீங்க, யார் வந்தாங்க, யாரை போனாங்க, என்ன சாப்பிட சொன்னா, என்ன தின்னு, அத்தனை அந்த 4 வரியில முடிச்சிடணும். 4 வரி, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். சரிங்க. இது சரிங்க. எப்படின்னா, இது உங்களுக்கு நீங்களே எழுதி வச்சு பாக்குறது. அப்ப நான் சரிங்க. கேட்பேன், பாரு அவர் 30 நாள் பண்ணியிருக்கிறாங்க, கடைசி 32 நாள் படிங்க. அந்த 32 நாள் என்ன சொல்றீங்க, 40 நாள் என்ன சொல்றீங்க, 50 நாள் என்ன சொல்றீங்க, முதல் நாள் என்ன மாதிரி இருந்தது, என்னென்ன மாதிரி எழுதி வச்சிருந்தீங்க, அது இந்த மாதிரி இருந்தது. இப்ப 35 நாள் என்ன பிரச்சனை குறைஞ்சிருக்குது. ஆஹ் முதல் நாள் என்ன, முதல் நாளைக்கு முன்னாடி முதல் நாள் என்ன பண்ணியிருந்தீங்க, முதல் நாள் என்னென்ன சிக்கல் இருந்தது, நேர்ல சந்திக்கப்ப என்னென்ன சொன்னீங்க, அதுல எழுதி வச்சுட்டீங்களா? அது 40 எழுதி வச்சிருக்கேன், ரைட். இப்ப 40ஆவது நாள் எப்படி இருக்குது, அதுதான். அப்ப அன்னைக்கு என்ன, அதுதான். இந்த மாதிரி எல்லாம் தான். இது அதுதான் அவன் ஆசிரியரோடு இருந்து கத்துக்கும் பொழுது அப்ப பசி தாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பொருள் கொடுத்துருக்குறாங்க. குறைந்த தேவையில் வாழக்கூடிய அந்த குறைந்த தேவையில் வாழக்கூடிய ஆசிரியர் கிடைச்சுங்காட்டி குறைந்த, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் ஆடம்பரம் தான். இன்னைக்கு ஆடம்பரம், சும்மா தேவையில்லாம பள்ளிக்கூடத்துக்கு போறது, தேவையில்லாம எல்லாம் வணிகம் ஆயிடுச்சு. வணிகம் காட்டி அந்த குழந்தைகளை பூரா எல்லாத்தையும் இப்ப வணிகமயம் ஆயிடுது. வணிகத்தை கொண்டு வந்ததே வெள்ளைக்காரன் தான். கல்வியை வணிகமாக்கியது வெள்ளைக்காரன் தான். நாசம் பண்ணிட்டு போயிட்டான். அவன் நாட்டுல கல்வி வணிகம் கிடையாது. நம்ம நாட்டுல கல்வி வணிகம், அவன் நாட்டுல கல்வி, ஐரோப்பிய கல்வி வணிகம் கிடையாது. ஆமா. ஆனா இருந்தாலும் இப்ப என்னுடைய பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா நான் 30,000 பவுண்டு கட்டியிருக்கேன். 30,000 பவுண்டு. இன்னைக்கு பாரு 8-9 நாள் ஆகிப்போச்சு இன்னைக்கு. சரியா? இனி அவங்க என்ன வேலை தொடங்கணும். இவங்க இன்னும் அந்த நான் என்ன நினைக்கிறேனோ அந்த வேகத்துக்கு அவங்க வரணும். அந்த அளவுக்கு வேகத்துக்கு வந்தா தான் உலகம் உருப்படும். எனக்கு சமமாகவோ வரணும், அல்லது வேகமாகவும் வரணும். அப்படி வந்தா தான் நாம இன்னும் அடுத்தடுத்து கொண்டு போக முடியும். சரியா? அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்கணும். நான் அடுத்தது என்ன செய்யணும்னு நான் சொல்றதை விட அவங்க அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்கணும். இப்படித்தான் எல்லாரும் நடத்துங்க. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணணும், இப்படியிலே இருந்துகிட்டே இருந்தா தான் அந்த சிந்தனை வளரும். இது ஏனாதானு நாட்டு இந்த சந்தைக்கடைக்கு ஓட்டிட்டு போற ஆடு மாதிரி இருக்க முடியாது. வீட்டுக்கு வர ஆடு பாருங்க, கடை முடியாரும். சந்தைக்கு போற ஆடு போய் பாருங்க, அது போகாது. பிடிச்சி தள்ளிவிடுறது, நம்ம ஏதாவது பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரில இது அறிவியல் தளத்தில் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தை நாம் இருக்கிறோம். அறிவியல் தளத்தில், அறிவியல் அறிஞர்கள் இருக்கிற தளத்தில் அவங்க சொல்லிக் கொடுக்குற பாடத்திட்டத்தில் இருக்கிற குறைகளை நீக்கி இந்த இயற்கை பாடத்தை சொல்லி கொடுக்கிற நிலைக்கு நாம கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறோம். இதை அவங்க மெருகேற்றி படிச்சு 2 புத்தகத்தை வேற பார்சல்ல போட்டு அனுப்பிச்சிருக்கிறேன். அது போயிட்டு இருக்குது. அது அந்த படிக்கணும், வரணும், எல்லாமே வரணும். இப்ப புதுசா இதை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்குறோம். நான் தினம் எளிமைப்படுத்திட்டே போறேன். அவங்க அதை படிச்சு பார்த்தாவே தெரியும். படிச்சு பார்த்து அவங்க நகல் எடுத்து வைக்கணும். அந்த அளவுக்கு பயங்கர இப்ப நான் நினைக்கிற வேகத்துல பயங்கர வேகத்துல வரணும். இன்னைக்கெல்லாம் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. என்ன நினைக்கிறீங்களோ அதை அழகா ஒழுங்குபடுத்தி கொடுக்குது. அதுல இருக்கிற குறைகளை நிறை செய்து கொண்டு வருது. பாரு, அந்த ஒரு சொட்டு தண்ணி கீழே இருக்கிற தண்ணி வைத்து பார்த்தாலும் கூட அதுல பாத்தீங்கன்னா 700 மில்லி வாட்ஸ் வெளிவருது, ஒரு 700 மில்லி வோல்ட் வெளிவருது, 2 மில்லி ஆம்ப் வெளிவருது. இப்படியெல்லாம் வருது. அது இந்த ஸ்வீடன்
ஸ்வீடனில் இருக்கிற அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஆர்வம் வந்துருச்சு. இது சரிங்க. உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. அது அவரு எலக்ட்ரானிக் படிச்சவர் தான். எலக்ட்ரானிக் படிச்சு அங்கே வேலையில் இருக்காரு. சரி சரி ஸ்வீடன் நிறுவனத்தில் ஏதோ ஸ்வீடன் நிறுவனத்தில் பிரைவேட்டாக இதில் வேலையில் இருக்காரு. சரி. அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. அவரும் இப்படித்தான். சரியா? அவரும் இன்னும் முழுமையாக அந்த உடலை பற்றி நமக்கு இப்படி ஒரு அறிவியல் ஆள் நமக்கு கேணும் தேவைப்படுது. வாங்கி அவர் ம். பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஐஸில் பண்ணிட்டாரு. ஐஸில் ரெண்டு தான் இருக்குது. நம்ம சுடுதண்ணீர் பண்ண தேவையில்லை, பிளாஸ்டிக்கில் பண்ண தேவையில்லை, பச்சை தண்ணியில். அதாவது பச்சை தண்ணியிலே வராதும்பா. அப்போ பச்சை தண்ணியில் வரப்போ கடுமையான விறுவிறுப்புலேயே வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இதெல்லாம் தாண்டி வேறொரு வேதியியல நடக்குது. சாதாரண பூமி நம்ம படிக்கிற வேதியியலை தாண்டி விண்வெளி வேதியியல், அஸ்ட்ரோ கெமிஸ்ட்ரி விண்வெளி வேதியியல தான் இந்த உடம்பு இயங்குது. சரி. நாம சாப்பிட்ற வேதியியல் பூரா உடம்பை கெடுக்குது. விண்வெளி அப்போ ஒரு ஒரு இலை ஒன்று போட்டிருப்போம் பார்த்தீங்களா? அவரோட இலை மாதிரி. ஆமாங்க. ஆ போட்டிருக்கேங்க. ஆ அதுதான் அது. இந்த இலை எங்கிருந்து எடுத்துக்குது அப்படின்னா இப்படித்தான் எடுத்துக்குது. சரி. இப்படி எடுத்துதான் உடம்பு இயங்குது. அதை தான் நான் போட்டிருக்கேன் இந்த படத்தை போட்டு. இது வந்து அர்னால்ட் எக்ரிட் சொன்னது. அவரு தான் நடமாடும் உலகத்துல நேரடியே சொன்னாரு, நடமாடும் தாவரம். இதைத்தான் திருவாசகத்துல புல்லாகி பூடாகி புல்லில் இருந்து தோன்றினாய் எழுதுறாரு கவிதை நடையில. எவ்வளவு ஒத்து போகுது பாருங்க. திருவாசகம் ஆமாங்க. சொல்லக்கூடிய அந்த கருத்து அது ஒரு 2000 ஆண்டு இருக்கும். அர்னால்ட் எக்ரிட் சொல்லக்கூடிய கருத்து ஒரு 125 ஆண்டுக்கு முன்னாடி 1866 1922. இன்னைக்கு ஏறத்தால அவர் மறைந்து பார்த்தீங்கன்னா 125 ஆண்டு இருக்கலாம். வாழ்ந்த காலத்தை கணக்கு பண்ண ஒரு 150 ஆண்டுக்கு முன்னாண்ட ஒரு 30 வயசுல எழுதியிருக்கோம். அவர் 52 வயசுல 53 வயசுல ஆள் இல்லை. அப்போ 33 வயசுல ராணுவத்தில் சேர்ந்திருக்காரு. ராணுவத்தில் சேர்றப்ப 19 வயசு 20 வயசு இருக்கணும். நானும் ராணுவத்தில் சேர்ந்தவன் தான். நான் 19 வயசுல சேர்ந்தேன். அப்புறம் ஒரே வருஷம் தான் இருந்து வெளியே விடியன்ட்டேன். அந்த நாசமா போன அமைப்பு வேண்டாம் வெளியே வந்துட்டேன். காரி துப்பிட்டே விடுன்ட்டேன். நாசமா போக அப்படின்ட்டு வந்துட்டேன். அத்தனை திருட்டு கும்பிட அத்தனையுமே அடுத்தவனை கொலை செய்யறது, இறைச்சி திங்கிறது, கொலை செய்யறது தவிர எதுவுமே எந்த சிந்தனையும் இருக்கு. மாடு மாதிரி தான் இருப்போம். மாடு மாதிரி வளருவன தவிர அறிவு வளராது. சரி எல்லாரும் அறிவாளியே கிடையாது. பூரா மாடு மாதிரி வளர்ந்து நிற்பானுங்க. சரி. அறிவே இருக்காது, சொந்தமா இருக்காது. அது வளர்த்துறது மாடு தானேங்க. சண்டை போடுற மாடு கூலி மாடு. என்ன மாடு? கூலி மாடு. கூலி மாடு. கூலிக்கு மாரடிக்கிறது தான். இப்படி எதுக்கு அங்க ராணுவத்தில் வேலைக்கு இருக்கிறீங்க? கூலிக்கு மாரடிக்கிறது தான். கூலி இல்லைன்னா அங்க இருப்பீங்களா? ம் இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம காவல் காக்கணும்னா நமக்கே நம்ம செலவு பண்ணி வேண்டி இருக்குது. ஆமாங்க. நம்மளை காக்க இருக்க நம்ம இவ்வளவு செலவு பண்ணி இருக்குது. நீ அரசாங்கத்தை காக்கணும்னு கூலி கொடுக்கலான்னு இருப்பானான்னு கேக்குறேன். இதுதான் இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அப்ப கூலியில எதுவும் நடக்காது. அதை சும்மா சொல்லிக்கலாம் அந்த பக்தி இந்த பக்தி. இப்ப நாட்டுல பூரா எல்லாம் அக்கிரமம் பண்ணிட்டு என்ன பக்தி அங்க பண்றது? பூரா அயோக்கியம். அவனை பேருக்கு வச்சுக்கிறது. அடுத்த நாட்டுக்காரர் உள்ள வராம இருக்கிறது பேருக்கு வச்சுக்கிட்டு இங்க எல்லா நாட்டையும் நாசம் பண்றது. அதாவது ஊட்ட கட்டி வச்சுட்டு உள்ள எல்லாம் அக்கிரமம் பண்ற மாதிரி. இப்படித்தான் மாநில அரசும் அப்படித்தான் நடக்குது. மத்திய அரசு அப்படி இதுக்கெல்லாம் காரணமே அந்த முறையான கல்வி முறை, அந்த குருகுல கல்வி முறை, சரியான கல்வி முறை, சாதி மத பேதமற்ற 2000 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த அந்த செய்முறை கல்வி முறை, ஆசிரியரோடு தங்கி படிக்கிற கல்வி முறை. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆசிரியரோடு தங்கி தான் படிப்பாங்க. அந்த அளவுக்கு தூய வாழ்க்கை, தூய நெறி இருந்த கல்வி முறை தான். அந்த கல்வி முறை அடிப்படையில் தான் இப்ப நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அதனால இந்த ஒரு 2-3 பேர் சேர்ந்து இது கொண்டு இப்பதான் இப்ப நமக்கு நம்மளோட அறிவியல் பேசுவது இருக்கு. தண்ணீரில் இருந்து மின்சாரம் பேசுவது, அதை பத்தி அந்த தண்ணீர் இருக்கிற அணுக்களை பத்தி தான் பேசுறோம். தண்ணீர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். தண்ணீர் எல்லாரும் பார்த்துருக்காங்க, எல்லாரும் விஞ்ஞானிக்கு தெரியும். ஆனால் தண்ணீர் இருக்கிற மூலக்கூறுல எவ்வளவு ஒளிஞ்சு இருக்குது அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா? இப்பதான் ஒருத்தர் பேசியிருக்கோம். அவர் செஞ்சிட்டு இருக்காரு. இதுவே எனக்கு பெரிய வெற்றி. எங்கேயோ இருந்து 20,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற நான் சொல்றதை செய்யறாருன்னா அப்புறம் பாத்துங்கத்தான் செய்யறாரு. சரி. இவர் கட்டுரை வேற எழுதிட்டு இருக்காரு. எல்லாம் எழுதுறதுதான் எல்லாமே. அது பேப்பர் அது ஒரு வீட்டுல பிரிண்டர் வாங்கி பிரிண்டர் இருக்குது. அதெல்லாம் சும்மா இன்னைக்கு பிரிண்டர்லாம் இருக்குது. அதை வச்சு எடுத்து வீட்லயே பிரிண்டர் இருக்குது. இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர்ல இடம் கிடையாது. எல்லா வீட்லயும் பிரிண்டர் வச்சிருக்காங்க. நான் கூட பிரிண்டர் வச்சிருக்கேன். சரி அதை அடிச்சு கொடுத்து கடை அடிச்சு கொடுத்துருது பாரு. எவ்வளவு அடிச்சு கத்தையே வச்சிருக்கேன். எத்தனை பக்கம் நான் வச்சிருக்கேன். இத்தனை நான் பிரிண்ட் எடுத்ததுதான் பாரு. இது இன்னைக்கு மட்டும் எடுத்து பிரிண்ட் எடுத்தேன். விதவிதமான பிரிண்ட் எடுத்தேன். வீட்டில் பிரிண்டர் வச்சிருக்கு. கீழே தான் இருக்கு. பிரிண்டர் டேபிளுக்கு வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் பிரிண்ட் எடுத்தது. சரி சரி சரிங்க.
எங்கிட்ட இருக்குது. அடிக்கடி எடுக்கிறக்குங்க வெளியில போனா ஏகப்பட்ட செலவுமாகுங்க. அது வா வாங்கி 3 வச்சுக்கோங்க. ரூபாய்ங்க ஒரு பாருங்க. ஆமாங்க. ரூ. 3 தானேங்க. ரூ. 3 ரூ. 5 எப்படி வேணாலும் வாங்குறாங்க. பாருங்க இத்தனை பேப்பரு. இதை நேற்று உட்காந்து பண்ணி கம்ப்யூட்டர் இதுக்கு தரமான கம்ப்யூட்டரு லேப்டாப்பு எல்லாம் இருக்கணும். எடுத்து ஆமாங்க. வேணுங்க. எத்தனை படம் எடுத்துருக்கு சரி, பாருங்க. சரி. எத்தனை படம் எடுக்கிறது எல்லாம். அது கலர் வேற. கலர் கிட்டே போக முடியாது. ஆமாங்க. கலர் பிரிண்ட். ஆமாங்க. இது ரூ. 20 போடுவாங்க கடையில. ஆ ரூ. 20 ரூ. 5 இப்படி போடுவாங்க. கலர் பிரிண்ட் எல்லாம் கலர் பிரிண்ட் வேற. என்னென்ன பண்ணியிருக்கிறேன் நான். இதெல்லாம் பண்ண வேலை. இதை அனுப்புற பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டுக்கிறதா எல்லாம் கலர் தான். இதெல்லாம் நான் பண்ணி பண்ணி பாக்குறேன். இதெல்லாம் பண்ணி பார்த்து சரி பண்ணி பண்ணணும். திருச்சியில தான் இருக்கீங்க, கோபிக்கு வரலீங்க? ஆமா திருச்சியில தான் இருக்கேன். எனக்கு என்னங்க திருச்சி என்ன கோபி என்ன கும்பகோணம் என்ன சென்னை என்ன அமெரிக்கா எல்லாம் ஒண்ணுதான். ஆமாங்க ஆமாங்க. எனக்கு இன்டர்நெட் இப்ப எனக்கு இங்க பார்த்தா இன்டர்நெட் ஒழுங்கா எனக்கு வந்து கேபிள் நெட் இங்க இருக்கு. என் பொண்ணு போட்டிருக்காங்க இது ஃபைபர் கேபிள் போட்டிருக்கிறாங்க. சரி சரி. நெட்ல இருந்து நேர ஃபைபர் ஏர் ஃபைபர் தெளிவா இருக்கும். போன்ல இவ்வளவு தெளிவா இருக்காது. போன்ல இருக்காது. இவ்வளவு தெளிவா இதெல்லாம் நான் பண்ணேன் பிரிண்டர். அப்புறம் அதுல இருந்து கருப்பு அப்புறம் அதுக்கப்புறம் கருப்பு வெள்ளை போட்டு வச்சுட்டேன். அது வந்து ஒரு தடவை எடுத்து வச்சுட்டு கருப்பு இது அடுத்தவனுக்கு கொடுக்குற கருப்பு வெள்ளை. யாருக்கும் புரியாதுங்க அது வேற. நான் எத்தனையோ பேர்த்து கொடுத்து பார்த்துட்டேன். எவனும் பதிலே பேசுறது இல்லை. கல்லூரி பேராசிரியர் நேரில் சந்திச்சே போன்ல கூப்பிட்டு பார்த்தா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என் பொண்ணுடைய பேராசிரியர் சந்திச்சு கொடுத்து போட்டு வந்தேன். அவங்க 4 தடவை கூப்பிட்டு பார்த்து 3 தடவை கூப்பிட்டாச்சு. அனுப்புறேங்கிறாங்க. இன்னும் அனுப்புறாங்க. ஏன்னா 2 மாசமா படிக்கிறாங்க. 30 பக்கத்துக்கு படிக்கிறது 2 மாசம் ஆகுது. இவ்வளவுதான் இந்த பேப்பர் கொடுத்தேன். இதே மாதிரி இந்த அளவுக்கு தான் நான் பேப்பர் கொடுத்தேன். 5 கண்டுபிடிப்பினுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்பு 4 பக்கம். 5 கண்டுபிடிப்பு மொத்தம் 20 பக்கம். அல்லது 25 30 பக்கத்துக்கு மேல கிடையாது. அது ஒற்றை பக்கம் எல்லாமே. என்ன சொல்றீங்கன்னு தெரியும். எல்லாமே இதுக்கு வந்து 10 மீறி போனா ஒரு 20 ரூபா செலவுல செஞ்சு பாக்குறேன். செலவு 20 ரூபா செலவு தான். ஆனால் அவங்களால செய்ய முடியாது. ஒரு கம்பி வாங்க தெரியாது. என்னது தெரியாதுங்க. கம்பி வாங்க தெரியாது. அந்த தண்ணி ஊத்த தெரியாது. ஒரு செம்பு கம்பி வாங்க தெரியாது. ஒரு ஜிங்க் கம்பி ஒரு கட்டுப்புங்க வாங்க தெரியாது. ஒரு மூடி வாங்க தெரியாது. தண்ணி ஊத்த தெரியாது. அப்புறம் மல்டிமீட்டர் இருக்க தெரியாது. கேவலம் கேவலம் கேவலம். இத்தனையும் தெரிஞ்சாலும் கூட இத்தனையும் தெரியும். நீங்க கூட செஞ்சிருவீங்க. இத்தனையும் தெரியும். ஆனால் அங்க மனம் இடம் கொடுக்காது. என்னது சோம்பேறித்தனங்க. புத்தி மந்த புத்தி. ஐயோ இப்ப நான் சொல்றது என்ன பெரிய விஷயமா? இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க. செம்பு கம்பி சும்மா வீட்லயே கிடக்குது. செம்பு கம்பி. ஆமாங்க. பீஸ் போடுற கம்பி செம்பு கம்பி தான். ஒயர் சீவி போட்டா தீந்துது. ஒயர் கிடக்குது 100 போட்டா அதை சீவுனா வேலை முடிஞ்சதுங்க. எத்தனை ஒயர் நம்ம எத்தனை கேபிள் ஒயர் எத்தனை ஸ்ட்ராங் ஒயர் எத்தனை ஒயர். அது ஒரு செம்பு கம்பி வச்சு ஒரு சாதாரண வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு இல்லையா? வாட்டர் பாட்டில் மூடி இதை இந்த மூடியில ஒரு தண்ணி ஊற்றி 2 கம்பி வச்சு மல்டிமீட்டர் செக் பண்ணி பாருங்க. 0.7 வோல்ட்ல வரும். இவ்வளவு தண்ணி ஊற்றினா போதும். இத்தினூன்னு தண்ணி ஊற்றினா முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் தண்ணி. இந்த தண்ணியில ஒரு காப்பர் கம்பி ஒரு ஜிங்க் கம்பி அல்லது ஒரு காப்பு கம்பி அது கட்டு கம்பி அது சாதாரண இரும்பு கம்பி இருக்கு பாருங்க. துருப்பிடிச்ச கம்பி அதை வச்சாலே மின்சாரம் வருது. அதை வச்சு பார்க்க சொன்னேன். செலவும் இல்லைங்க, நேரம் இல்லைங்க. நேரம் அதிகம் எடுத்துக்க போறது இல்லைங்க. ஆனாலும் பாருங்க ஒரு புத்தி பாருங்க. பாருங்களேன் ஒரு கல்லூரி பேராசிரியருக்கு இவ்வளவு மந்த புத்தி இருந்தால் அப்புறம் எப்படி? ஏன்னா அவங்க என்னோட மாணவர் கிடையாது. இப்போ ஸ்வீடன்ல இந்த 2 நிமிஷத்த வேலை இதுக்கே ஒரு இந்த 2 நிமிஷத்த வேலை வீட்லயே தேடி பார்த்தா கிடைக்கும். ஒரு கடைசியில இரும்பு கம்பி சாதாரண இரும்பு கம்பி காங்கிரீட் கம்பி இரும்பு கம்பி இருக்குல்ல அந்த துருப்பிடிச்ச கம்பியுமே ஒரு செம்பு கம்பி வச்சிருக்காரு. அழகா மின்சார வெளி வருது. எதை வச்சாலும் வரும். இதுதான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். இது விண்வெளிக்கான கெமிக்கல் ரியாக்ஷன். இதுதான் உடம்பு. இந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா விண்வெளி தத்துவத்தில் இந்த உடம்பு வந்து விண்வெளி தத்துவத்தில் இயங்குகிறது. விண்வெளி இயற்பியல், விண்வெளி வேதியியல், விண்வெளி உயிரியல். பூமியில் இருக்கிற உயிரியலோடு கனெக்ட் பண்ண முடியாது. பூமியில் இருக்கிற வேதியியலோடு பொருத்தி பார்க்க கூடாது. பூமியில் இருக்கிற இயற்பியலோடு பொருத்தி பார்க்க கூடாது. பூமியில் இருக்கிற ஈர்ப்பு விசையோடு மனிதனை அளவிட முடியாது. இந்த உயிர் வித்தியாசமானது. என்னது வித்தியாசமானது? அதான் சொல்றேன். அதனாலதான் இப்ப நான் வந்து அஸ்ட்ரோ கெமிஸ்ட்ரின்னு ஒண்ணு கொண்டு வர்றேன். விண்வெளி இதுவரைக்கும் யாரும் சொல்லாத பேரு.
சரிங்க. அஸ்ட்ரோ கெமிஸ்ட்ரினா வேற ஒண்ணும் இல்ல, விண்வெளி வேதியியல். அது எப்படி உடம்பு எப்படி இந்த மைக்ரோ கிராம்ல இருந்து இவ்வளவு மின்சாரம் வெளி வருது? ஏன்னா ஒவ்வொரு மைக்ரோ கிராம்லயும் பல கோடி அணுக்கள் இருக்குது. அது எப்படி வெளியே வருது? யாரு தள்ளி விடுறாங்க? அதான் அதான் அப்போ விண்வெளி அதிர்வெளியே அந்த மின்சாரம் வெளியே போகுது. ஒரு தாவரம் என்ன பண்ணுது? இந்த வெளிச்சத்தை உள்வாங்குது. சரிங்க. அவ்வளவு தடைங்க. அது வெளிச்சத்துக்கு வெளிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா எடை கிடையாது. இங்க தாவரங்கிற தலை, அந்த தலை, இந்த தலை செடி தலை, அந்த தலையில வந்து படுது. படுத்தோடனே அது பொத்துட்டு உள்ள போகுது. ஊடுருவி பாயுதுங்க இலையை தாண்டி. அப்படின்னு எவ்வளவு இது திடப்பொருள். தலை என்பது, ஓலை என்பது, தலை என்பது, அந்த பச்சிலை என்பது கெட்டித்தன்மையுடையது. இந்த ஆமாங்க. ஒளி என்பது லேசானது. சரிங்க. இந்த லேசான ஒளி அந்த தலைக்குள்ள பாயணும்னா என்ன வேகத்துல வரணும்? சரிங்க. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. அந்த வேகத்துல இருந்து பூந்தாதான் அந்த உள்ள பூந்துக்கும். அதே மாதிரிதான் இப்ப நம்ம உடம்புல படக்கூடிய வெளிச்சம் இருக்குல்ல, சூரிய வெளிச்சம் மேல படுது இல்லையா, அது 3 ஆமாங்க. லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல வந்து படுது. 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல வந்து உடம்புல படுது. சரிங்க. ஆனா நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாதுங்க. உணர முடியாது. உணர முடியாதுங்க. ஆனால் சரிங்க. மூளை உணராது. ஆனால் நம்ம நம்ம இருக்கிற அந்த உள்ள இருக்கிற அந்த நானோ துகள் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத உப்புக்கள் இருக்கு பாத்தீங்களா, நம்ம உடம்பே சரிங்க. கூழ் மாதிரி எல்லாம் இதுக்கு தெரியும். சரிங்க. இது புரிந்து கொண்டு வேதி வினையில் ஈடுபடும், கெமிக்கல் ரியாக்ஷன், வேதி வினையில் ஈடுபட்டு நமக்கு தேவையான சக்தியை தயாரித்துக் கொள்ளும். இந்த சரிங்க. மூளை என்ன பண்ணும் தெரியுமா? மூளை நேரே சுரீர்னு பட்டா மட்டும்தான் கண்டுபிடிக்கும். புலன்கள் வரக்கூடிய செய்தி மட்டும் பார்க்கும். இது அணுக்களால் சரிங்க. வரக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உணர்றதுக்கு முன்னாடி இது உணர்ந்து கொள்ளும். சரிங்க. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா பச்சையம், நம்மள பார்த்த தாவரத்துல பச்சையம் இருக்குது. ஆமாங்க. பச்சை பச்சையா இருக்க காரம் அதை மெக்னீசியம் சொல்லுவாங்க. மெக்னீசியம் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா அதுக்கு மாற்றாக மாறி மாறி பழுப்பு நேரமா மாறிடுது. தோல் வந்து பழுப்பு நேரமா மாறிடுது, பச்சையில இருந்து பழுப்பா மாறிடுது, வெவ்வேறு நிறமா மாறிடுது. நமக்கு பச்சை நேரம் கிடையாது. ஆனால் சரிங்க. முட்டுக்காலன் இருக்குல்ல, சிப்பி கலன் முட்டுக்காலன் இருக்கு இல்லையா, அந்த காலன்ல பாத்தீங்கன்னா இருட்டுல வளரக்கூடியது, வெளிச்சம் இல்லாத இடத்துல வளரும். அதுக்கு பார்த்தா மெலனோசைட், மெலோனின். சரிங்க. அது அது பாத்தீங்கன்னா குளோரோஃபில், பச்சையம், மெக்னீசியம். இது வந்து பாத்தீங்கன்னா மெலனோசைட் அப்படிங்கிற, மெலோனின் சொல்லுவாங்க, மெலோனின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கிறனால இருட்டில் இருக்கிற மின்சார சக்தியை காமா சக்தி இழுத்தே தன்னை தயாரித்துக் கொள்ளும். சரிங்க. அப்ப பகல்ல வேலை செய்யலாம், பகல்லையும் வேலை செய்யும், இருட்டிலையும் வேலை செய்யும் இந்த உடம்பு. இது இது வந்து இதுதான் அந்த இருட்டிலையும் இப்ப சூரிய வெளிச்சத்துல தான் தாவரம் வளரணும் அவசியம் கிடையாது. இருட்டிலையும் விளையுது, தண்ணிக்குள்ளேயே. இப்ப தண்ணி இருந்தா, தண்ணிக்குள்ள ஒரு சாதாரண ஒரு செடியோ மரமோ தண்ணி அதிகமா போச்சுன்னா, ஆஹ் தண்ணி அதிகமா போச்சு அந்த செடி கூடி அழுகி போகுது. ஆனால் ஆமா. தண்ணிக்குள்ளேயே தாவரம் சரிங்க. வளர்ந்துட்டு இருக்குதே இல்லையா? ஆமாங்க. ஆமாங்க. இப்போ கடை பாசின்னு சொல்றது அதுவும் ஒரு உயிரினம் தானுங்க. ஆஹ் பாசி. அது மட்டும் இல்ல, வனமே வந்து கடலுக்குள்ள இருக்குது, பெரிய பெரிய வனம். அந்த வனத்தை சாப்பிட்டுட்டு பெரிய பெரிய உயிரினங்கள்ல கடற்பசுன்னு சொல்லக்கூடிய கடற்பசு, அது ஒரு காலத்துல பல கோடி ஆண்டுக்குள்ள பூமியில வாழ்ந்தது தான், அது கடலுக்குள்ள போயிடுச்சு. அது போய் அங்க புல்லு மேய்ச்சிட்டு இருக்கு, அதுக்கு தாவரம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. பசு மாதிரியா இருக்கும், கால் மட்டும் இருக்காது, குட்டி போட்டு பால் கொடுக்கும். சரிங்க. மூஞ்சி பார்த்தீங்கன்னா பசு மாதிரியா இருக்கு, அது பேர் கடற்பசுனே பேரு. கடற்பசு, தமிழ்ல கடற்பசுன்னு சொல்லுவாங்க. அது பசு மாதிரியா இருக்கும், காலெல்லாம் இதே மாறிடுச்சு. வால் வந்து பட்டையா மாறிடுது, முன்னாடி இருக்க காலெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் பல கோடி ஆண்டா மாறிடுது. எப்படி நமக்கு வந்து குரங்கு வால், பின்ன 33வது எலும்பு, அதுதான் இந்த வால் தேஞ்சு உள்ள அப்படி நின்றுச்சு. அதுக்கு பேரு டைல் போன். அதாவது வாளினுடைய எச்சம், வாளுடைய தேஞ்சு போச்சு, முனையாய் போச்சு. என்னது? வால் முனையாய் போய் உள்ள போயிடுது. அப்புறம் அந்த அது போன காட்டி தான் நிமிந்து நிக்கிறான். நிமிந்து நின்று மேல அப்படியே அண்ணாந்து பாக்குறான். மேல அண்ணாந்து பாக்குற மனிதன் தான் நாம். அது வரைக்கும் பூமியை பார்த்துட்டு நடந்தது. பூமி பார்த்துட்டு மாடு விலங்கு எல்லாம் பூமி பார்த்துட்டு நடக்கும். நாம் ஒண்ணுதான் ஆமாங்க. அண்ணாந்து வானத்தை பார்ப்போம். புரியுதா? அந்த தகுதி வர்றதுக்கு நமக்கு 350 கோடி ஆண்டாயிருக்கு. அதான் புல்லாகி பூடாகி பல்வுருவமாகி மனிதராய் தேவராய் கரங்களாய். இப்ப நான் அதைத்தான் நான் படிக்க போறோம். சரிங்க. எங்க எடுத்தோம்? எங்க எத்தனை 100 6ஆம் பக்கம் 7ஆம் பக்கம்ங்களா? எடுங்க. 7ஆம் பக்கம்ங்க. 7ஆம் பக்கம் தானுங்க. எடுங்க. 107ங்க.
சத்குரு தியாகராஜா திருவையாற்றில் வாழ்ந்து இது வந்தார். அவருடைய பெருமைகளை 107. ஆ ஆ ஆ ஆ ஆ யோக சாதனை செய்யும் போது ஏற்படும் உடல் மாற்றத்தையும் மனமாற்றத்தையும் வாழ்க்கை அனுபவத்தையும் பற்றி எழுதினால் இது நிச்சயம் மனிதருக்கு மனிதர் வேறுபடும். இதை ஒரு சரித்திர உதாரணத்தின் மூலம் விளக்க விரும்புகிறேன். சத்குரு தியாகராஜர் திருவையாற்றில் வாழ்ந்து வந்தார். அவருடைய பெருமைகளை கேள்விப்பட்ட தஞ்சை சரபோஜி மகாராஜா அவரை அழைத்து சன்மானங்கள் அளிக்க விரும்பி சொல்லி அனுப்பினார். இதை கேள்விப்பட்டு தியாக பிரம்மம் இயற்றிய கீர்த்தனம்தான் நிதி சால சுகமா என்ற பாடல். இந்த மாதிரி எண்ணம் நம்மில் எத்தனை பேருக்கு வரும் என்று சிந்தித்து பாருங்கள். காசுபட வேண்டாம்ட்டாரு. அதான் பாருங்க என்ன. அதெல்லாம் வேண்டாம் எனக்கு, எல்லாம் நீ அங்கேயே இருந்துக்கோ, காசெல்லாம் எனக்கு வேண்டான்ட்டு, காசெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்புறம் மன்னர் சொல்றது கழிச்சிட்டாரு. இந்த மாதிரி அடுத்தது 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 இந்த மாதிரி. இதனால் தான் யோகத்தின் பிரதிபலிப்பு மனிதருக்கு மனிதர் மாறும் என்று எழுதுகிறேன். இது பற்றி யாரும் ஒரு அட்டவணை தயாரிக்க இயலாது. சரித்திரத்தை மறுபடி தொடங்குகிறேன். சரபோஜி மகாராஜாவே மாறுவேடத்தில் சத்குரு தியாகராஜரை போய் பார்க்கும் ஒரு நிலை ஏற்பட்டது. இதே மாதிரி அக்பர் காலத்திலும் நடந்திருக்கிறது. தான்சேனின் குருவான ஹரிதாஸ் சுவாமிகளை அக்பர் மாறுவேடத்தில் சென்று காண வேண்டிய நிலை ஏற்பட்டது. மனிதனின் பழைய தீய சம்ஸ்காரங்களினால் தீய பழக்கங்களினால் யோகத்திற்கு தடை ஏற்படும். ஆசைகளை அனுபவித்து தீர்க்கலாம் அல்லது ஞான விசாரணையினால் அவைகளை வெல்லலாம். தீய பழக்கங்கள் மாற்றுவதற்கு அவற்றிற்கு எதிராகிய நல்ல பழக்கங்களை உண்டாக்குவதே ஒரே மருந்து என்று விவேகானந்தர் தனது ராஜயோகம் பக்கம் 181 கூறுகிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுவது எல்லோருக்கும் ஆறுதல் அளிப்பதாக அமைகிறது. 6வது அத்தியாயம் 37, 38, 39வது ஸ்லோகங்களில் அர்ஜுனன் முயற்சி போதாமல் யோகத்திலிருந்து மனதை நழுவ விட்டவன் யோக சித்தி அடையாவிட்டால் அவன் என்ன கதி அடைவான் என்று கேட்கிறான். அதற்கு பதிலாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 40 முதல் 47 வரை உள்ள ஸ்லோகங்களில் அர்ஜுனா, இந்த உலகத்திலோ பரலோகத்திலோ அவனுக்கு அழிவே கிடையாது. அப்பனே, நல்லதை செய்தவன் எவனும் துர்க்கதி அடைய மாட்டான் என்று கூறி யோகத்திலிருந்து நழுவியவன் மறுபிறவி எடுத்து அவன் முற்பிறவிகளில் அடைந்த அதே யோகத்தின் பயிற்சியினால் தனக்கு தெரியாமலே யோகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லப்படுகிறான். கடந்த பல ஜென்மங்களில் தான் செய்த முயற்சியினால் யோக சித்தியை பெற்று அதன் மூலமாக பரகதி அடைகிறான் என்று கூறுகிறார். யோகத்தின் பிரதிபலிப்பு மனிதனுக்கு மனிதன் மாறும் என்பது வெளிப்படை. பரிணாம சித்தாந்தம் நம் நாட்டு ஞானிகளுக்கு புதியது அல்ல. திருவாசக பாடல் ஒன்று புல்லாகி பூண்டாகி புழுவாகி பல்விருகமாகி பறவையோடு எல்லா பிறவியும் பிறந்து இழைத்தேன் என்று கூறுகிறது. கடந்த பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நாம் இருந்திருக்கிறோம் என்றும் பல்வேறு பிறவிகளில் நம் அறிவு ஓரறிவு நிலையிலிருந்து இப்போதுள்ள 6 அறிவு வரை வளர்ந்திருக்கிறது என்றும் நிச்சயம் தெரிகிறது. அறிவு பலம் பெருகி வரும்போதே நம் உடல் பலம் குறைந்து வந்ததும் வெளிப்படை. ஒரு கன்றுக்குட்டி பிறந்தவுடன் ஓடக்கூட முடியும். மனித குழந்தையின் நிலை நமக்கு தெரியும். இதே போல இனப்பெருக்க வேகம் குறைந்து வந்திருப்பதும் நமக்கு புரிகிறது. தகுந்த சூழ்நிலையில் ஒரு பாக்டீரியா சில மணித்துளிகளில் லட்சக்கணக்கில் பெருகும். மனிதன் அவ்வாறு அல்ல. மேற்படி நேர்கோடுகளை நீட்டி பார்த்தால் திருவள்ளுவர் சொன்னபடி யமனை வெல்லும் உடல் நம்மிடம் உள்ளது என்பதும் தகுந்தபடி இயற்கையை புரிந்து கொண்டு அதன்படி வாழும் வாழ்க்கை மட்டுமே நமக்கு தேவை என்பதும் நமக்கு தெரிய வரும். இது காலத்தின் கட்டாயம். யோகம் எனப்படுவது சித்தத்தினது விருத்திகளை ஒடுக்குதல் ஆகும். பதஞ்சலி யோக சூத்திரம் 1-2. பசியை வென்றவனுக்கு அவனுடைய சித்தத்தின் விருத்திகளில் பெரும் பகுதி ஒடுங்கி விடுகிறது. ஆசனத்தில் மாத கணக்கில் அவனால் நிலைக்க முடியும். விண்வெளி சக்தியான பிராணனில் அவன் வாழ்வதால் பிராணாயாமம் இயற்கையாகவே அவனுக்கு அமைந்து விடுகிறது. இது மிகப்பெரிய பொக்கிஷம். கோடிக்கணக்கான வருடங்களில் நாம் இயற்கையோடு சேர்ந்து செய்த சாதனை. மண்ணும் கல்லும் மனிதனாக மாறி இருக்கின்றன. விஞ்ஞானம் இயற்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறது. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. இந்த அறிவு பகுத்தறிவையும் தாண்டிய அண்டவெளியுடன் உயிருக்கு ஏற்பட்டுள்ள உறவு என்பதை நம் கல்வி முறை உணர வேண்டும். நான் ஏற்கனவே எழுதியபடி கீழ்நாட்டு அறிவு அண்டவெளி தொடர்பிலிருந்து ஆரம்பித்து சிறிய விஷயங்களை விளக்குகிறது. மேல்நாட்டு அறிவு பகுத்தறிவை இன்னும் தாண்டவில்லை. இதனால் தான் கல்வித்துறையில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. பரிணாம சித்தாந்தம் கிழக்கு நாடுகளும் மேற்கு நாடுகளும் சேர்ந்து ஒப்புக்கொள்ளும் ஒரு கொள்கை. நாம் அதிலிருந்து ஆரம்பிக்கிறோம். பசியை முறைப்படி நிறுத்திய பின்பு இயற்கை நம்மை எந்த வழியில் அழைத்து செல்கிறது என்று நமக்கே புரியும். இதில் வெளிப்படையாக தெரிவது மனித சமுதாயத்தின் விண்வெளி வாழ்க்கை. அதை நோக்கி பீடு நடை போடுவது நம் எல்லோருக்கும் உகந்தது. அதனால் அஷ்டாங்க யோகத்தை பயன் கருதி நாம் பிராணாயாமத்துடன் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்கிறோம்.
மனித சமுதாயம் விண்வெளியில் வாழும்போது இயற்கை மேற்கொண்டு நமக்கு வழிகாட்டும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. வருங்கால திருமணங்கள் விண்வெளி கலன்களிலேயே நடக்க வேண்டும் என்பது நமது எதிர்பார்ப்பு. கீழ்நாட்டு கண்டுபிடிப்புகளான வாஸ்து, ஜோதிடம், மந்திரம் ஆகிய சாஸ்திரங்கள் விண்வெளியில் தகுந்த ஆராய்ச்சிகள் அடிப்படையாக கொண்ட மாறுதல்களுடன் கடைபிடிக்கப்படும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். குறிப்பு 1. ஊருக்கு இளைத்தவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி, அவனுக்கும் இளைத்தவன் பள்ளிக்கூடத்து வாத்தியார் என்று ஒரு பழமொழி உண்டு. ஆசிரியரின் பெருமையையும் கடமையையும் விளக்கும் உன்னதமான அர்த்தத்தை மேற்படி பழமொழி வெளியிடுகிறது. நீருணவு பழக்கத்தை முறைப்படி அனுசரித்து தன் உடலில் தேவையற்ற கொழுப்பு இல்லாமல் இளைத்து இருப்பவன் குரு என்ற ஸ்தானத்திற்கு உரியவன் ஆவான் என்பது மேற்படி பழமொழியின் பொருள். பிச்சை எடுத்து புசிக்கும் பிள்ளையார் கோவில் ஆண்டியை விட ஒரு ஆசிரியன் இளைத்து இருப்பான் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு குருவின் இயற்கையை பாமர மக்களும் உணரும்படி மேற்படி பழமொழி அறிவிக்கிறது. புறந்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். மேற்படி குறளில் புறம் என்ற சொல் உடலையும் அகம் என்ற சொல் உள்ளத்தையும் குறிக்கும். உடல் தூய்மை உள்ளும் புறமும் நீரினால் ஏற்படும் என்று திருவள்ளுவர் கூறுவதை அவருடைய மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்ற குறளுடன் ஒப்பு நோக்குக. அருந்தியது அற்றது என்பது நீரை மட்டுமே குறிக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. உள்ளும் புறமும் அழுக்கில்லார்க்கு மருந்துகள் எதற்கு? வெள்ளம் வரும் முன் காப்பது அறிவு, பொல்லா நோய்க்கு இடங்குடைன். கவிஞர் கொத்தமங்கலம் சுப்பு. குறிப்பு 2. உங்கள் கண்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். கோடிக்கணக்கான மைல்கள் அப்பால் உள்ள கோள்களையும் பார்க்கக்கூடியவை நமது கண்கள். நமது கண்கள் நம் ஐம்புலன்களின் தலை சிறந்தவை, நம் மூளைக்கு சமமானவை. அவை சுத்த இரத்தத்தினால் பாதுகாக்கப்படுகின்றன. நமது இரத்தம் கெட்டு போவது நாம் உண்ணும் உணவில் உள்ள உப்புக்களினால். பழங்களில் கூட தாது உப்புக்கள் உள்ளன. நமக்கு ஜீரண நீர்கள் சுரப்பது நம் குடல் வாளை போல பரிணாம வளர்ச்சியில் நமது மிருக பிராயத்தின் மிச்ச பகுதி. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. உணவு உண்டு நமக்கு சிறுநீர் கழிகிற வரை நம் ரத்தம் கெட்டு மறுபடி சுத்தப்படுத்திக் கொள்கிறது என்று பொருள். சிறுநீர் கழிகிற வரை நம் வாயில் ஊத்தலும் படிந்து கொண்டிருக்கும். சுத்தமான உடலில் ஜீரண நீர் சுரப்பது தொடர்ந்த பயிற்சியினால் நிறுத்தப்படும். சிறுநீர் பிரிவது நின்றுவிடும். வாய் முதல் குடல் வரை ஊத்தல் படிவதும் நின்றுவிடும். நமது கீழை நாட்டு முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெறும் கண்களால் பார்த்து வானத்தில் உள்ளவைகளை உணர்ந்திருக்கிறார்கள். வானசாஸ்திரம் உருவானது நம் நாட்டில். ராகுவிற்கும் கேதுவிற்கும் சாயா கிரகங்கள் என்று பெயர். சாயை என்றால் நிழல் என்று அர்த்தம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம் நாட்டு அறிஞர்கள் கிரகணங்களை பற்றி உணர்ந்திருந்தார்கள். அவை துல்லியமாக கணக்கிடப்பட்டன. மனிதகுலம் கிபி கிமு என்றெல்லாம் குறிப்பிட ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே இந்திய வானசாஸ்திர நிபுணர்களின் காலண்டர் வானவெளியில் இருந்தது. இப்போதும் நாடி சாஸ்திரங்களில் ஒரு குழந்தையின் பிறப்பை குறிக்கும் போது பூமியில் அது பிறந்த ஊர், அப்போது கோள்கள் வானில் வீற்றிருந்த நிலைமை என்று குறிக்கப்படுவதை காணலாம். வெறும் கண்களால் வானத்தை காலண்டர் போல படிக்க நட்சத்திர மண்டலங்களின் நடுவே கோள்கள் நமது முன்னோர்களுக்கு பின்தங்கி விட்டோம் என்பது தேக்கி வைக்கப்பட்ட பின் ஓட விடப்படும் தண்ணீர் முதல் தரமானது அல்ல. அதுதான் நமக்கு குடிக்க கிடைக்கிறது. முதல் தரமான நீரை குடிக்க நாம் மலை அருவிகளுக்குத்தான் செல்ல வேண்டும். நம் கல்வி முறை மிகச்சிறந்த கம்ப்யூட்டரான நமது உடலை காப்பாற்றுவதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இவ்வளவும் எழுதியிருக்கிறேன். குறிப்பு 3. மனிதன் தாகத்திற்கு பயன்படுத்தும் தண்ணீரை 3 வகையாக பிரிக்கலாம். மலைகளிலிருந்து பெருகி வரும் அருவி நீர், ஆற்றிலிருந்து பெற்று தேக்கி வைக்கப்படும் நீர், நிலத்தடி நீர். இவற்றின் உயர்வு தாழ்வுகளும் மேற்படி வரிசையிலேயே அமைவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சுத்தமான காற்றும் சுத்தமான தண்ணீரும் கிடைக்கும் மலைகளிலேயே யோகிகள் வாழ பிரியப்பட்டார்கள். நான் இமயத்தில் கங்கை உற்பத்தியாகும் கோமுகம் வரை சென்றிருக்கிறேன். அவ்விடத்தில் உள்ள சுத்தமான காற்றும் இயற்கையான தண்ணீரும் அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே புரியும். நாம் அந்த மாதிரி இடத்திற்கு செல்ல எடுத்துக்கொண்ட உடல் பிரயாசையும் பணச்செலவும் அங்கே சென்றவுடன் மறந்து விடுகின்றன. இதனால் தான் நீருணவு பயிற்சி பெற்றவர்கள் அந்த மாதிரியான இடங்களுக்கு சென்றால் திரும்பி வர விரும்புவதில்லை. இந்த நாகரீக உலகில் நமக்கு கிடைப்பதெல்லாம் தேக்கி வைக்கப்பட்ட நீரும் நிலத்தடி நீரும் தான். நீருணவு பயிற்சி பெற்றவர் வெகு விரைவில் காற்று உணவிற்கு வந்து விடுவதால் குடிநீரை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் காற்று அப்படியல்ல. சுத்தமான காற்று மிகவும் அவசியம்.
ஆகவே தினந்தோறும் சில மணி நேரங்களை சுத்தமான காற்றை சுவாசிக்கும்படி நம் சூழ்நிலையை அமைத்துக் கொள்ளாவிட்டால் யோக வாழ்வில் முன்னேறுவது முடியாது. அதனால்தான் நான் சாதகர்களை பெரும்பாலும் கிராமங்களுக்கு சென்று வாழும்படி அறிவுரை கூறுவதோடு நானும் அந்த மாதிரி வாழுகிறேன். இது முக்கியமான நியதி. மிகச்சிறந்த உடல் நலம் பணத்தால் பெறக்கூடியது அல்ல. பழக்க வழக்கங்களே அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதை உணர்ந்து நாம் நம் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மனித சமூகம் விண்வெளியை அடைந்து பெருக தேவையானவற்றை எல்லாம் செய்வதுதான் நம் சமுதாயத்தின் கடமையாக இருக்கும். நாம் 600 கோடி மக்களும் ஒன்றாக முடிவெடுத்து மேற்படி வழியில் செல்ல வேண்டும் என்றே இப்புத்தகம் எழுதப்படுகிறது. மனிதன் தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவு எடுத்து தனியாக வாழ்ந்து யோக சாதனைகளில் முன்னேறியது அந்த காலம். இந்த இன்டர்நெட் யுகத்தில் அது முடியாது என்பதோடு தேவையற்றது என்றும் கூற வேண்டியிருக்கிறது. சிறிய விஷயங்கள் கூட உலக அளவில் எல்லோராலும் கூடி பேசப்பட்டு விரைவில் முடிவெடுக்கப்படுவது இந்த காலம். மேலும் பெரிய மனித கூட்டங்கள் சேர்ந்தால் தான் விண்வெளி கருவிகளை உருவாக்கி மனித கூட்டத்தை படிப்படியாக விண்வெளிக்கு அனுப்ப முடியும். இது தனிநபரோ சிறிய குழுக்களோ செய்கிற காரியம் அல்ல. அருகருகே உள்ள நாடுகள் கூட்டு சேர்ந்து தங்கள் பாதுகாப்பு செலவுகளை உடன்படிக்கைகளின் மூலம் குறைத்துக் கொண்டு விண்வெளியை மனிதகுலம் ஆக்கிரமிப்பதற்கான திட்டங்களை தீட்டி அதற்கான செலவுகளை கூட்டுறவு முறையில் மேற்கொண்டு தேனீ கூட்டங்களைப் போல திட்டத்தில் ஏற்படும் பொறுப்புகளை பிரித்துக் கொண்டு அட்டவணை போட்டு நிறைவேற்றி முனைப்புடன் செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இப்புத்தகம் பரவும் போதே இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னால் தயாரிக்கப்பட்டு உலக அளவில் இந்த எண்ணம் பரவ முயற்சிகள் மேற்கொள்ளுவேன். எறும்பு கூட்டங்களைப் போல நாம் 600 கோடி மக்களும் ஒன்றாகவே முயற்சிகளில் ஈடுபட கடமைப்பட்டுள்ளோம். மதங்களை பற்றி நான் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பு எழுத கடமைப்பட்டுள்ளேன். எந்த மதமும் மனித சமுதாயத்தின் பெருக்கத்திற்கு விரோதமானதல்ல. இப்புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிகள் தவிர வேறு வழியில் நம் மனித சமுதாயம் நிலையான முறையில் தொடர்ந்து பெருகி வாழும் நிலையை அடைய முடியும் என்று என் வாசகர்கள் யாராவது கருதினால் அந்த கருத்தை ஆராய்ந்து தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனால் இயற்கையும் முன்னோர்களும் வகுத்துள்ள வழி இப்புத்தகத்தில் கூறப்பட்டிருப்பதுதான். இது மனித சமுதாயம் சில நூற்றாண்டுகளாக மறந்துவிட்ட கலை. அதை நினைவுபடுத்துவதே இப்புத்தகத்தின் நோக்கமாகும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஔவையார். தமிழ் மூதாட்டி ஔவையார் விநாயகருக்கு 4 பொருள்கள் நிவேதனமாக தருவார். அதற்கு பதிலாக 3 தமிழ் இயல் இசை நாடகங்களை விநாயகர் தனக்கு தர வேண்டும் என்று விரும்பி கேட்கிறார். இந்த பண்டமாற்று முறை எல்லா மதங்களிலும் இருக்கிறது. இது துவைத சித்தாந்தத்தின் இயற்கை. இதை பற்றி தொடர்ந்து குறிப்பு 5 விளக்குகிறேன். அடுத்துல பார்ப்போம். இது என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இதான் விஷயமே. இதான் இதனுடைய அடிப்படை சித்தாந்தம். அப்ப இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் மறுபடியும் நம்ம 12 மணிக்கு இல்லை 2 மணிக்கு பேசுவோம். சரியா? இதை திருப்பி 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 நீங்க இதை பின்னாடி மறுபடியும் படிச்சு மண்டையில ஏற்றிக்கு. இதெல்லாம் இப்போ ஒரு சாதாரணமா நம்ம உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிறோம், அதுல ஆரோக்கியம் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இதை எந்த மருத்துவத்திலும் இவ்வளவு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஒரு ஆரோக்கியம் பெறுவதற்கு எவ்வளவு கோடிக்கணக்கான செய்திகள் தெரிந்திருந்தால்தான் ஆரோக்கியத்தை பெற முடியும். நீங்க ஆரோக்கியம் வேணுங்க இப்ப கடல்வே மாத்திரை வாங்கி போட்டு ஆரோக்கியம் வரலன்னு சொன்னா எப்படி? அப்படித்தான் நினைக்கிறாங்க. இயற்கை உணவு, சாதாரண உணவு, மருத்துவமனைகள் போயாச்சு வந்தாச்சு, ரைட். அப்புறம் அதுக்கப்புறம் கழுத மாதிரி ஓடிட்டு இருக்கிறதா? இயற்கை படிதான் திருப்பணும். இப்ப இனப்பெருக்கத்தையும் தடை செஞ்சுட்டானுங்க. இனப்பெருக்கத்தையும் தடை செஞ்சாச்சு, மக்கள் போறதையும் தடை செஞ்சாச்சு, ஆரோக்கியத்தையும் தடை செஞ்சாச்சு, கல்வியிலையும் தடை செஞ்சாச்சு, செய்முறையும் கிடையாது. அப்புறம் இனப்பெருக்கத்தை விட்டா 20-30 போயிருமில்லங்க ஐயா, கணக்கு இல்லாம. அதுக்கு என்ன பண்றது? அதுக்குதான் இடம் தான் விண்வெளியில் இடம். அதுக்கு தானே விண்வெளியில் இடம் இருக்கு. இப்ப கண்டங்கள் இப்ப வேற நாட்டுக்கு எதுக்கு போறீங்க? இனப்பெருக்கம் மட்டும் தானே போறீங்க. வேற நாட்டுக்கு எதுக்கு போறீங்க? வேற நாட்டுக்கு போய் அங்க போய் அந்த நாட்டுக்காரி கல்யாணம் பண்ணிட்டு திருமணம் பண்ணிட்டு இனப்பெருக்கம் பண்றீங்க. அமெரிக்கா போனா அமெரிக்காரி திருமணம் பண்ணிக்கிறீங்க. ஜெர்மன் போனா ஜெர்மனுக்காரி திருமணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறீங்க. எல்லாரும் அங்க போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல. அவன் இங்க இதெல்லாம் இயற்கை. இதெல்லாம் இயற்கை. இனப்பெருக்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இனப்பெருக்கம் எந்த ஆம்பளை கம்பெனி சேர்ந்த இனப்பெருக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்ப இனப்பெருக்கத்துக்கு வழி என்ன? அப்ப இனப்பெருக்க விண்வெளி தான். அதுக்கான கண்டுபிடிப்பு நிறைய கண்டுபிடிச்சாச்சு. இப்ப எரிபொருள் கூட மின்சாரத்தை பயன்படுத்த நம்ம கண்டுபிடிச்சது வெங்கடேசன் கண்டுபிடிச்ச கருவி, நான் கண்டுபிடிச்ச கருவியில வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு இந்த பாடுபடுறேங்க. ஏன்? சரி, இது நடைமுறைக்கு வரணுங்க. பயன்பாட்டுக்கு வந்தா எல்லாமே சாத்தி. எரிபொருள் செலவே குறைஞ்சிருமே. எரிபொருள் செலவு கம்மியா இருக்கிறப்போ இப்பதான் ஹைட்ரஜனுக்கு வந்திருக்காங்க. எரிபொருள் செலவு கம்மியா இருக்கும் பொழுது நம்ம கயிறு கட்டியே மேல போகலாம், கயிறுலயே போகலாம், லிப்ட் போற மாதிரி போகலாம். ராக்கெட்டே தேவையில்லை. ராக்கெட்டே
400 கிலோமீட்டர் தான் கயிறுலேயே போகலாம். அந்த கயிறை இங்கே பூமியிலிருந்து நம்ம தயாரித்துக் கொள்ளலாம். கிராஃபின் உயர்ந்த, அதாவது எடை குறைவா இருக்கணும், இரும்பை விட 100 மடங்கு உறுதியா இருக்கணும். அதில் கண்டுபிடிச்சாச்சு கிராஃபின். சரிங்க அது தாவரத்தில் இருக்குது, சரிங்க குறிப்பாக பனைமரத்தில் இருக்குது, தேங்காய் நார் இருக்குது. சரிங்க தேங்காய் நார் பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதில் பார்த்த கிராஃபின் இருக்குது. கிராஃபினுக்கு நிகரான கிராஃபைட் இருக்குது. அது இந்த பார்த்தா வைர கள்ளி கத்தாழைன்னு போட்டிருக்கும் இல்லைங்க ஐயா, கத்தாழைன்னு சொல்லிட்டுங்க, அதெல்லாம் எல்லாத்துலயும் இயற்கையா எல்லாத்துலயும் கொடுக்குறாங்களா? எல்லாத்துலயும் இருக்குது. நார் இருக்கிறது எல்லாத்துலயும் இருக்கும். நார் இருக்கு. அதுல முக்கியமான 2 நார். ஒண்ணு பனைமரத்துல இருக்கிற நாடு பயங்கர வைரம்பாஞ்ச கட்டாயம்பாங்க. பனைமரம்லாம் பாத்தீங்கன்னா வெட்டெருவல் போட்டு இருந்தா கூட இறங்காது, அவ்வளவு வஜ்ரமா இருக்கு. அந்த அந்த செலாக்கு பாத்தீங்கன்னா ஊசி மாதிரி இருக்கு. என்னது பனஞ்செராய், ஆமாங்க ஆமாங்க வைர ஊசி மாதிரி ஆமாங்க இருக்குங்க. அதை எடுத்து கட்டிக்கவே முடியாது, அத்தனை வைரம். அது சரிங்க இயற்கையாக விளைந்த வைரம். அதுல பத்தி லிக்னைன், இங்கிலீஷ்ல லிக்னைன்ங்கிற ஒரு வைரம் அதுல இருக்குது. லிக்னைன்ங்கிற ஒரு வைரம், அதாவது அதாவது கிராஃபைட். சரிங்க கிராஃபைட்டுக்கு கருப்பா இருக்குது, அவ்வளவுதான். கருப்பா இருக்கும். அந்த செல் உடைச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்க, பேட்டரி செல் உடைச்சு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு குச்சிமா இருக்கு கருப்பா. ஆமாங்க அதுதான் மின்சாரத்தை கடத்தக்கூடியது. சரி சரிங்க அதை தூள் பண்ணிட்டே போனோம்னா கிராஃபின் வந்துடும். இப்ப நாம அது தயாரிக்கலாம். அது பயங்கரமான விலை அடி உள்ளது. இப்போ தாவர கழிவில் இருந்து பனைமர தாவர கழிவு, தென்னை மர தாவர கழிவு வந்து ஏகப்பட்ட அந்த கிராஃபைட் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உறுதியானது. எது உறுதியானது? லேசானது, இரும்பை விட 30-50 மடங்கு உறுதியானது. இதெல்லாம் நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அதை தயாரிக்கலாம். தயாரிச்சு ராக்கெட்டுக்கு போறதுக்கு பதிலா விண்வெளியில கொக்கியை போட்டு, விண்வெளியில் நிறைய இடம் இருக்கு, அதுல அங்க வந்து விண்வெளியில் இருக்கிற கைவிடப்பட்ட செயற்கைக்கோள் இருக்கு இல்லையா, செயற்கைக்கோள்ல கொக்கியை போட்டு நம்ம இங்கிருந்து ஜெயின்னு அதுலயே போயிடலாம். எப்படி ஒரு கப்பலுக்கு நங்கூரம் போடுறோம் இல்லையா, பெரிய கப்பல் ஒரு நங்கூரத்தை போடுவாங்க, கீழே போச்சுன்னா மண்ணுக்குள்ள போய் பதிச்சுக்கும். சரிங்க மண்ணுக்குள்ள பதிச்சுன்னா கப்பலை நிப்பாட்டுங்க. கப்பலே நிப்பாட்டுறதா இல்லையா? ஆமாங்க ஆமாங்க இதையத்தான் நான் யோசிச்சேன். இந்த கயிறு அங்க விண்வெளியில் இருக்கிற நிறைய ஆயிரக்கணக்கான கோள்கள் சுத்திக்கிட்டு இருக்குது, அப்படியே அதே ஸ்பீடுக்கு இதுவும் சுத்திக்கிட்டு இருக்கும். இதை கூட அங்க கொக்கியை மாட்டிட்டோம்னா இங்க இருந்து மேல போயிடலாம். அதுவும் கீழே வராது, இது மேல இழுக்காது. சரிங்க அதனால பூமியில இருக்கிற பொருளை இழுக்க முடியாது, நாம அந்த பொருளை இழுக்க முடியாது. நியூட்ரல் ஆகிக்கு ரெண்டுமே. என்னது? சரிங்க ரெண்டு சமமா மாறிக்கும். பாருங்க சரி எவ்வளவு பெரிய கப்பல், சின்ன நங்கூரம். ஒரு கப்பல் வந்து 100 டன் இருக்கும். இந்த கீழே ஆமாங்க நங்கூரம் பார்த்தீங்கன்னா 1 டன் தான் இருக்கும். 100 டன் எங்க, 1 டன் எங்க? 1 டன் கம்பி போய் சேத்துல பதிச்சுச்சுன்னா 100 டன் கப்பலை அசைக்க முடியாது, அப்படியே ஆடிட்டு அங்கேயே நின்றுருக்கு, எங்கேயும் போகாது, அங்கேயே நின்றுருக்கான். நங்கூரம் இல்லைன்னா கப்பல் அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. இப்ப புரிஞ்சுதா? இதெல்லாம் சிந்திக்க வேணும். அப்போ ராக்கெட்டே இல்லாமையே நாம் இந்த கயிறின் மூலமாக விண்வெளிக்கு செல்ல முடியுங்கிறதான். அதை பத்தி ஜப்பான்கார ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறேன். என்ன அந்த மலிவான கயிறு, அந்த மலிவான கயிறு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த மலிவான கயிறு வந்து கிராஃபைட் இருந்து வெட்டி எடுக்கிறாங்க. ஆனால் தாவரத்தில் இருக்குது, பனை மரத்தில் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதை பிரிச்சு எடுக்கணும். அதையே பிரிச்சு எடுத்துட்டோம்னா நாம வந்து விண்வெளிக்கு தாராளமா போகலாம். அங்க போய் இனப்பெருக்கம் பண்றோம். எப்படி பூமியில கல்யாணம் பண்ணி விவசாயம் பண்ற மாதிரியே விண்வெளியிலும் விவசாயம் பண்ண முடியும். சரிங்க விண்வெளியில போய் பூமியில என்னென்ன ரகலை பண்றோமோ அதே ரகலை விண்வெளியும் பண்ணலாம். என்ன, அங்க ஒழுக்கமா இருப்போம், இங்க ஒழுக்கம் இல்லை. சரியா? மீண்டும் இதை பத்தி பேசலாம். ஆமாங்க நன்றி. சரிங்க